अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருவரங்கத்திலே எழுந்தருளியிருக்கின்ற பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன், அவனாலே கட்டாட்சிக்கப்பட்டவர் திருப்பாண ஆழ்வார். அவர் தாம் தாழ்குலத்திலே பிறந்தவர் ஆகையினாலே திருவரங்கத்திற்கு உள்ளேயே நுழையாமல் அவர் காவிரி கரையோரமாகவே நின்று கொண்டு எம்பெருமானை மனமுருக பாடிக்கொண்டிருந்தார் என்றும், அவருடைய பக்திக்கு மெச்சிய திருவரங்கநாதன் ஒரு நாள் லோகசாரங்கர் என்கின்ற மகாமுனி ஒரு அந்தணரை இட்டு அவரை தோளிலே சுமந்து கொண்டு தன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாகவும் நியமித்தான் என்று சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றன. அப்படியே அந்த லோகசாரங்கர் அந்த திருப்பாணர் இருக்கிற இடத்திற்கு சென்று அவரை பிரார்த்தித்துக் கொண்டு அவரை தம்முடைய தோளிலே சுமந்து கொண்டு திருவரங்கநாதன் இடத்திலே அழைத்து வருகிறார். அப்படி அழைத்து வருகின்ற காலத்திலேயும் திருப்பாண ஆழ்வார் அந்த எம்பெருமானை பாடிக்கொண்டேதான் வருகிறார். அப்படி பாடிக்கொண்டு வருகின்ற அந்த பாடல்கள் தான் அமலநாதிபிரான் என்கின்ற திவ்ய பிரபந்தமாக நமக்கு கிடைத்துள்ளது என்கிறார்கள் பெரியோர்கள். லோகதாரங்கருடைய திருத்தோள்களிலே வீற்றிருந்து அவர் வருகின்ற வழி நடையிலே 9 பாசுரங்களை பாடினாராம். அதாவது அந்த பெரிய பெருமாளுடைய அவயவங்களுடைய அழகையெல்லாம் தம்முடைய மனக்கண்ணாலே கண்டு ஓரோர் அவயவமாக அப்படி 9 பாசுரங்களிலே, அதாவது 8 பாசுரங்களிலே அவயவங்கள், 9வது பாசுரத்திலே அவனுடைய நீலமேனி என்று அதை பாடினார். இப்படி பாடிக்கொண்டே வருகிறார். அந்த தனியனிலே கூட காட்டவே கண்ட பாத கமலம், நல்ல ஆடை, உந்தி, தேட்டரும் உதரபந்தம், திருமார்பு, கண்டம், செவ்வாய், வாட்டமில் கண்கள், மேனி என்று 9 பாசுரத்திலே அவர் என்ன பாடினார் என்பது அப்படி வரிசையாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 9வது பாசுரத்திலே அவனுடைய திருமேனியை வர்ணிக்கின்ற பொழுது நீலமேனி ஐயோ நிறைகொண்டது என் நெஞ்சினையே என்று அருளிச் செய்தார். அடுத்தபடியாக 10வது பாசுரம் அந்த திருமாலை அனுபவித்து, அதாவது திருவரங்கநாதனான எம்பெருமானை அனுபவித்து அவர் பாடின அமலநாதிபிரான் என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய நிறைவு பாசுரம் இந்த 10வது பாசுரம். இந்த 10வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார்? இப்படிப்பட்ட அழகை உடைய அந்த எம்பெருமானை கண்ட பிற்பாடு என்னுடைய கண்கள் வேறு எதையும் காண விரும்பவில்லை, அவை வேறு எதையும் காண மாட்டா என்று சொல்லிவிட்டு அவர் எம்பெருமானோடு கலந்து விட்டார் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே காட்டப்பட்ட 9 பாசுரங்கள் வழிநடையிலே அருளிச் செய்தவை. இந்த ஒரு பாட்டு மட்டும் அந்த எம்பெருமான் திருமுன்பே அருளிச் செய்த பாசுரம் என்று அப்படி நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் அந்த எம்பெருமானை கண்ட பிற்பாடு அதை வர்ணித்து 9 பாசுரங்கள் பாடும் அளவுக்கு அவராலே தரித்திருக்க முடியாதாம். ஒரே ஒரு பாசுரம் தான் அவர் முன்னாலே பாடினார். அந்த பாசுரம் தான் இந்த இறுதி பாசுரமான கொண்டல் வண்ணனை என்கிற பாசுரம் என்று ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார்கள். கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அவரை வர்ணிக்கிற பொழுது என்னவென்று தெரிவித்தார்? அந்த எம்பெருமானுடைய நீலமேனி ஐயோ என்று தெரிவித்தார் அல்லவா? அந்த நீலமேனி என்பதைத்தான் மறுபடியும் வர்ணித்து சொல்லுகிறார். கொண்டல் வண்ணன். கொண்டல் என்றால் மேகம், மேகம் போன்ற நிறத்தை உடையவன் என்றும் பொருள் கொள்ளலாம். கொண்டல் வண்ணன் என்பதற்கு வண்ணம் என்னால் நிறம் என்று ஒரு பொருள், மற்றொன்று வண்ணம் என்றால் அது தன்மை என்றும் பொருள் உண்டு. அப்ப மேகத்தை போன்ற ஒரு தன்மையை, சுபாவத்தை உடையவன். என்ன சுபாவம்? மேகம் தன்னிடத்தில் இருக்கிற வஸ்துக்கள் அத்தனையும் வாரி வழங்கி விடுகிறதாம். அதுபோல பகவானும் அடியவர்களுக்கு தன்னுடைய அருளை வாரி வழங்குகிறான் அல்லவா? ஆகினாலே அவன் கொண்டல் வண்ணன் என்று சொன்னார். தன்னையே இன்னும் ஒருபடி மேலே போனார். மேகமானது தன்னிடத்திலே இருப்பதைத்தான் கொடுக்கும், ஆனால் தன்னை கொடுக்காது.
ஆனால் எம்பெருமானோ என்ன செய்கிறான்? தன்னிடத்திலே இருப்பதையும் கொடுக்கிறான், தன்னையும் கொடுக்கிறான் என்று சொன்னார். தன்னையும் கொடுக்கிறான் என்று நாம் எப்படி அறிந்து கொள்வது என்றால் அடுத்தபடியாக தெரிவிக்கிறார். கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என்று. வெண்ணெய் உண்பதற்காக அவன் கோவலனாக வந்து அவதரித்தான் அல்லவா? அப்படி அந்த கோவலனாக அவதரித்து தன்னுடைய, அதாவது ஒரு ஆயர் குலத்திலே ஒரு சிறு பிள்ளையாக வந்து அவதரித்து அந்த அனுபவத்தை எல்லாம் எல்லோருக்கும் வாரி வழங்கினான். அங்கே தன்னையே கொடுத்தான். ஆஹா, கொண்டல் வண்ணனாய் இருந்தான், தன்னிடத்திலே இருக்கிற அருளை பொழிந்தான். கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் தன்னையே கொடுத்தான் என்று கொள்ளும்படியாக கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன். வியாக்கியானத்திலே மிகவும் ரசித்து காட்டுகின்றார் ஆச்சாரியர்கள். என்ன காட்டுகிறார்கள்? வெண்ணெய் உண்ண வேணுமானால் அதற்கு கோவலனாக ஆகத்தான் வேண்டும். அப்படி கோவலனாக ஆகவில்லை என்றால் வெண்ணெய் கொடுக்க மாட்டார்கள். அதாவது இக்ஷ்வாகு வம்சத்திலே சக்கரவர்த்தியினுடைய பிள்ளையாக பிறந்த பொழுது அவனுக்கு யாருமே வெண்ணெய் கொடுக்க மாட்டார்களாம். வேடிக்கையாக சாதிக்கிறார் தெய்வாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில். ஏனென்றால் அவனுக்கு உடம்புக்கு எதுவும் வந்துவிடக் கூடாது என்று. ஆயினாலே வெண்ணையிலேயே திளைத்து கிடக்கும்படியான ஒரு பிறவி வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் கோவலனாய் என்று இப்படி ஒரு ஆயர் குலத்திலே ஒரு பிள்ளையாக வந்து அவன் அவதரித்தானான். கோவலனாய் வெண்ணையுண்டவன். வெண்ணையுண்டவன் என்று சொன்னால் போதாதோ, வெண்ணையுண்ட வாயன் என்கிறார். அந்த வெண்ணையுண்ட திருவாயை உடையவன் என்கின்றார். யாரை வர்ணிக்கிறார் இப்பொழுது என்றால், அங்கே திருவரங்கத்திலே சயனித்து எழுந்தருள் இருக்கிறாரே பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன், அவனைத்தான் வெண்ணையுண்ட வாயன் என்கின்றார். பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் அருளை செய்வராம். திருவரங்கத்திலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் இருக்கிறானே, அவன்தான் வெண்ணையுண்ட வாயன். அதாவது அவன்தான் கண்ணனாக அவதரித்தவன். அதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டால், இப்பொழுதும் அந்த திருவரங்கநாதனுடைய அந்த திருப்பவளத்திலே நாம் முகர்ந்து பார்த்தால் வெண்ணையினுடைய வாசனை வீசும் என்கிறாராம். அதாவது பெரிய பெருமாளுடைய திருக்குறட்டை மோர்ந்து பார்த்தால் வெண்ணெய் நாற்றம் நாருமாயிற்று என்று பட்டர் அருளை செய்வர் என்று காட்டுகின்றார்கள். ஆக இப்பொழுதும் கூட தன்னுடைய திருப்பவளத்திலே அந்த வெண்ணையினுடைய வாசனை வீசும்படியாக வென்றோம் திருவரங்கத்திலே பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார். ஆகையினாலே கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன். ஆனால் இவ்வளவு தாழ்ந்தவனாக தன்னை ஆக்கிக் கொண்டு, அதாவது இடக்கை வழக்கை அறியாத ஆயர்கள் நடுவிலே தான் ஒரு பிள்ளையாக பிறந்தான். அப்படி பிறந்ததோடு மட்டுமல்லாமல் அங்கே வெண்ணையை திருடி உண்டான், கட்டுண்டான், அடி உண்டான், அழுதான், ஏங்கினான் என்று இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு எளியவனாய் இருக்கிறானே இவன் என்று நினைத்தால், ஆனால் இவனுடைய இயற்கையான தன்மை இது அல்லவா? என்ன இவன் எப்படிப்பட்டவன் என்னால் அண்டர்கோன் என்று. அண்டர் என்னால் நித்திய சூரிகள், பரமபதத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் தலைவன். ஆஹா, அப்படிப்பட்ட மேன்மையுடையவன் என்றோ இப்பொழுது இங்கே கொண்டல் வண்ணனாய் இப்படி வெண்ணையுண்ட வாயனாய் திகழ்ந்து தன்னுடைய எளிமையை வெளிப்படுத்தினான் என்று உடனே அவனுடைய மேன்மையை சொல்லுகிறார். அண்டர்கோன் என்றார். ஆனாலும் எம்பெருமான் அண்டர்கோன் அப்படிப்பட்ட மேன்மை உடையவன், தன்னுடைய எளிமையை காட்டினான் என்கிறதே நாம் ஒப்புக்கொள்ளுகிறோம். ஆனால் அந்த எளிமை என்கிறது ஏதோ ஒரு காலத்திலே கிருஷ்ணனாக அவதரித்த காலத்திலே இருந்தவர்களுக்குத்தானே இந்த எளிமை உபயோகப்பட்டது. இன்றைக்கு பிறந்திருக்கிற நாம் எல்லோரும் அவனுடைய எளிமையை எப்படி அனுபவிப்பது என்ற நமக்கு ஐயம் எழுகிறது அல்லவா? அந்த ஐயத்தை போக்கும் விதமாக அப்படிப்பட்ட மேன்மையுடையவன் அன்றைக்கு அப்படி கண்ணனாய் அவதரித்து எளிமையை காட்டினான். ஆனால் பிற்காலத்தவர்களும் தன்னுடைய எளிமையை உணர வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து அவன் திருவரங்கனாக எழுந்தருளியிருக்கிறான். அணி அரங்கனார் என்று. அப்படி அணி அரங்கன் என்னால் இப்படி திருவரங்கத்திலே நாம் எல்லோரும் அப்படி அவனை அணுகும்படியாக மிக எளியவனாக எழுந்தருளியிருக்கிறான். நம்ம எல்லாம் பார்த்து என்ன சொல்லுகிறானாம் எம்பெருமான்? நீங்கள் அத்தனை பேரும் இந்த சம்சார சுழலிலிருந்து விடுபட்டு நீங்கள் மோட்சம் போனால் அல்லது இந்த இடத்தை விட்டு நான் எழுந்திருக்க மாட்டேன் என்று அப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறாராம். அதைத்தான் அண்டர்கோன் அணியரங்கன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை மேலே என்ன சொல்லுகிறார் திருப்பான் ஆழ்வார் என்றால், அந்த அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுது என்னார். அமுது என்னால் அந்த எம்பெருமான் தான் எத்தனை அனுபவித்தாலும்
போதும் என்கிற திருப்தியை உண்டாக்காதோம். அமுது என்னால் அதை எத்தனை முறை உண்டாலும் அது இன்னும் உண்ண வேணும், இன்னும் உண்ண வேணும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துமாம் அந்த அமுது. அப்படிப்பட்ட அமுதா இருக்கிறவன் இங்கே எழுந்தருள் இருக்கின்ற அந்த எம்பெருமான். ஆஹா, அந்த எம்பெருமானை சொல்லுகிறார் என் அமுது என்கிறார். எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதோறும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதமே என்கின்றார் நம்மாழ்வார். இங்கே திருப்பான ஆழ்வார் என் அமுது. அப்படிப்பட்ட அமுதனை கண்ட கண்கள் அந்த எம்பெருமானாகிற அந்த அமிர்தம், அந்த அமிர்தத்தை கண்ணாலே பருகிவிட்டேன் நான். அப்படிப்பட்ட கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, வேறு எதையும் என்னுடைய கண்கள் காணவே மாட்டா. இனிமேல் எனக்கு வேறு எதையும் பார்க்க வேண்டாம் என்று அந்த ரங்கநாதனை தவிர வேறொருவரை தாம் காணவே விரும்பவில்லை என்று அப்படி திருப்பாணாழ்வார் தம்முடைய உறுதியை இந்த பாசுரத்திலே வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி தம்முடைய திவ்ய பிரபந்தத்தையும் தலை கட்டி விட்டார், முடித்து விட்டார். அந்த அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று சொன்னதற்கு சேர அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே அவர் சேர்ந்து விட்டாராம், மறைந்து விட்டாராம். இன்றைக்கும் அந்த எம்பெருமானுடைய திருவடி பக்கத்திலே அவர் நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத வண்ணம் எழுந்தருளியிருந்து அந்த எம்பெருமானுக்கு தொண்டு செய்து அவனை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார் என்று பெரியோர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். அப்படி என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. எப்படி ஹனுமான் அந்த ராமச்சரித்திரத்தை கேட்ட பிற்பாடு அவன் என்ன சொன்னான்? நான் ராமன் அழைத்தான் அவனை, நீ பரமபதத்திற்கு வருகிறாயா என்று. நான் பாவோ நான்யத்திர கச்சதி என்று வருவதில்லை, நான் இங்கேயே இருக்கிறேன் என்று தெரிவித்து விட்டானாம். அதே போல இங்கே திருப்பான ஆழ்வாரும் அந்த எம்பெருமானை அன்றி வேறொருவனை அறியாதவராக அந்த எம்பெருமானோடையே ஒன்றிவிட்டார் என்று இப்படியாக அந்த திருப்பாணாழ்வாருடைய அனுபவமானது இப்படி தலை கட்டுகிறது. உயர்ந்த 10 பாசுரங்கள், இவையெல்லாம் அப்படியே வேதாந்தார்த்தங்கள் என்று நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். திருப்பாணாழ்வார் திருவடிகளே சரணம்.